முடியல. இப்பதான் போலான்னு வெளியே வந்தோம், அதுக்குள்ள இங்க பாருங்க. இந்த மழை எங்களை வந்து நிம்மதியா எங்கேயுமே வெளியே போக மாட்டேங்குது guys. சேக் பாய் என்ன சொல்றீங்க? எல்லாரும் வீட்டிலே இருக்கோம். வீட்டுல இருங்க. டூர் பிளான் பண்ணி எங்கேயாவது மாட்டிக்காதீங்க, காசுல வேஸ்ட் ஆகும். காலையில இருந்து இடத்துக்கு போகல, சரி சாயங்காலம் நின்றோம் நியூஸ்ல போட்டானுங்க. அதை நம்பி நம்ம கீழே வந்தா முடியல. ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம எங்க போறோம் பாத்தீங்கன்னா பாகா பீச். பாகா பீச்சு மணி 4 மணி சாயங்காலம். இந்த டைம் போனாதான் அங்க நல்லா இருக்கும். சன்செட்லாம் பார்க்க முடியாது. பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு படுற பாடு. பின்னாடி நம்ம பேய் பிடிச்ச அண்ணன் இருக்காரு. ஸோ எல்லாரும் ரெடியா இருக்காங்க வண்டிக்கிட்ட. ஆனா இப்ப எங்க போறோம் அது மட்டும் சொல்லுங்க. பாகா பீச்ல பாகா பீச் சொல்லுங்க. வெல்கம் டு என்னடா ஓபி பேசுறீங்க? இல்ல வாங்க அண்ணா உள்ள வாங்கண்ணா. ரெடி ரைட் நவ். இட்ஸ் லைக் கம். இப்போ நம்ம போற பிளேஸ் தான் பாகா பீச். லெட்ஸ் என்ஜாய். எஸ் ஃபைனலி நம்ம வந்து பாகா பீச்சுக்கு உள்ளே வந்துட்டோம். ஸோ இங்கே உள்ள என்ட்ரி ஆகும்போதே உங்களுக்கு நீங்களாம் வீடியோ பார்த்துருப்பீங்க. எல்லா கிளப்பு இதாக டேட்டோஸு எல்லாம் நிறைய இருக்குங்க. பாகா இருக்கிறதுலே பாகா பீச் தான் பெருசு, செமையாக இருக்குது. ஸோ பாகா பீச்சுக்கு முன்னாடி தான் நின்றுருக்கோம். ஸோ வந்தீங்கன்னா அவர் இருப்பார், அதனால் கை கட்டிட்டு இங்கே வாங்கன்னு கூப்பிடுவார். ஸோ சொல்லுவாங்க எல்லாம் ரெடி ஆகிட்டோம். முன்னாடி பார்த்தா இது ஒரு கிளப்பு தான், பாட்டெல்லாம் ஓடிட்டு இருக்கு. இங்கே வந்தீங்கன்னா எல்லா பார்க்கிங்கும் 50 ரூபா தான். ரோடு மாதிரி கொஞ்சம் ஜாஸ்தி தான். ரோடு சரியில்லை. சரி நம்ம வெளியூர் வந்ததுக்கு எல்லாமே செமையா இருக்கு. முன்னாடி பாருங்க நல்லா இருக்கா? இதான் என்ட்ரி, நல்லா இருக்கு என்ட்ரி, சூப்பராக இருக்கு. குப்பை கூட என்ட்ரி. கூவம், கோவா கூவம். வட சென்னை படத்துல ஒரு தெரியுமா அந்த சந்துக்குள்ள போய் அந்த மாதிரி தான் இருக்கு. வட சென்னை சந்து கைஸ் இது. சரி இப்போ உங்களுக்கு கடல் தாயை காட்ட போறோம். தாய் பாத்தீங்கன்னா பாகா பீச். இதுதான் பாகா பீச் கைஸ், தான் பாகா பீச். அங்க பாத்தீங்கன்னா நம்ம வியூ பாயிண்ட் இது நல்லா இருக்கு. எதாப்பே வந்தோடனே வேலைய ஆரம்பிச்சிட்டான். எதாப்பே தனியா போக ஆரம்பிச்சிட்டான். செம்மையா இருக்கு. இங்க இருக்கு. இங்கெல்லாம் வந்தீங்கன்னா சிட்டிங்ஸ் பிளேஸ் இருக்கு. நான் தயவு செஞ்சு யாரும் போய் உட்காந்துறாங்க. எக்ஸ்ட்ரா 100 ரூபா கேட்பானுங்க. உட்காரக்கு 100 ரூபா கேட்பானுங்க. பார்த்தீங்கன்னா 150 ரூபா கேட்பானுங்க. இப்போ நம்ம அந்த சைடு தான் போக போகிறோம். அந்த சைடு போய் நம்ம லைட்டாக வீடியோ கவர் பண்ணலாம். ஸோ இங்கே 2 பேர் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க ஃபோட்டோ எடுக்கிறது. போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, இவர் ஃபோட்டோ எடுத்து கொடுத்தது. அவர்கிட்ட போய் ஃபோனை கொடுக்குறான். என்னால் கூப்பிடவே மாட்டானுங்க. வருங்க ஜஸ்ட் ஒரு வார்த்தை ஃபோட்டோ எடுக்க வரையான்னு கூப்பிடவே மாட்டானுங்க. ஒரு வார்த்தை ஃபோட்டோ எடுக்க கூப்பிட்டீங்களாடா? வீடியோவே எடுத்துருக்காரு கேமராமேன். குதிரை காட்ட கடை வந்தோம். A few moments later. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு.
the next day. ஹலோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நேற்று நம்ம பாகா பீச்சோட நம்ம நிப்பாட்டிடுவோம். ஏன் ரீசன் கேட்டிங்கன்னா, எங்களோட மைக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. கடலுக்குள்ளே விழுந்து கடலோட கடலாக போயிடுச்சு. ஸோ மைக் இல்லாமல் தான் பேசுகிறேன். இனியோட நம்மளோட கோவா பயணம் முடியுது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எங்கே போகிறோம், பர்ச்சேஸ் பண்ண போயிட்டுருக்கோம். எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க, ஷேக் பாய் எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. ஸோ நம்ம இப்போ வந்து மார்க்கெட், இங்கே ஒரு சண்டே மார்க்கெட் இருக்குது. அந்த மார்க்கெட்டில் போய் நமக்கான பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம். நம்ம போயிட்டு மார்க்கெட்டில் பேச முடியாதுன்னு நினைக்கிறேன். வாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, ஒன்றுமே பண்ண முடியல, வீடியோலாம் எடுக்க முடியல. வீடியோ எடுத்துருக்கோம், வாய்ஸ் இல்லாமல் தான் வரும். மியூசிக் போட்டுருவோம், கவலைப்படாதீங்க. ஸோ இப்போ எல்லோரும் ரெடியா? இவன் வண்டியில் பெட்ரோல் இல்லை, இவனை வேறு தள்ளிட்டு போகணும். இப்போ ஸோ கிளம்பலாமா? ஐஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டோம். நம்ம ஊரில் ஊசி பாசி தெரியுமா? அதாவது நீங்கள் அந்த மாதிரி விற்கிறது தான் இங்கெல்லாம் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக எதுவும் இல்லை. டிஃப்ரெண்ட்டாக எதாவது கிடச்சின்னா வாங்கலாம்னு பார்த்தா எதுவுமே இல்லை. தப்பு என்ன வாங்குறீங்க? கீச்சைனா யாருக்குடா? ஆஹா, அப்படியே ஒரு ஆழ்ந்த சுகம். ஆழ்ந்த மனசுக்குள் இறங்கி கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணணும். கடவுள் வாசம் இப்படியா இருக்கும்? சுவாமி, எனக்கு இஸ்கி இஸ்கென்று கேட்கிறது சுவாமி. இஸ்கி இஸ்கென்றா கேட்கிறது? எதுக்கு தட்டி காமிச்சிட்டு இருக்கானே தெரியல. அண்ணால எல்லாமே தூங்கிட்டாங்க. நல்லா இருக்கு. பார்த்தீங்கன்னா பேக் தான் எடுக்க வந்திருக்கோம். ஸோ எடுக்க வந்திருக்கோமா தெரில. பையன் வந்து பேக் வாங்கலான்னு ஒரு ஐடியா இருக்காங்க. பேக் பார்த்தீங்கன்னா உண்மையுமே சூப்பராக இருக்குது. சங்கெல்லாம் வச்சு எல்லாமே சூப்பராக இருக்குது. என்ன சார், பேக் எதாவது எடுக்கிறீங்களா ஒய்ஃபுக்கு ஏதாவது? பேக் பேக் எடுத்துக்கணும்னா எடுத்துக்கோங்கண்ணா. உங்கள் தம்பிக்கு வாங்கி கொடுங்க. அவர் தம்பிக்கு எதுக்கடாது? அண்ணன் கடைசியாக விசிறி வாங்கிட்டாரு. விசிறியும் வச்சுட்டாரு. என்ன வாங்குறாருன்னு கன்ஃபியூஸ் ஆகிட்டாரு. தினேசனா சின்னதாக பார்த்து ஏதாவது தூக்கி ஜோப்பில் வச்சுருங்க, பார்த்துக்கலாம். நம்ம பையன் தான், பேசிக்கலாம். ஏதாவது தூக்கி ஜோப்பில் வச்சுருங்க. தருவானா தரமாட்டானா? அப்படியே ஆட்டையை கட்டிய போட்டு வாங்க. அப்படி எடுத்தாச்சா ஃபைனலாம்? எடுக்கலை. ப்ளீஸ், நீங்கள் என்ன வாங்கியிருக்கீங்க? போட் காட்டுங்க. போட்டை ப்ளீஸ். கோவா வந்து பையன் வந்து போட்டு வாங்கிட்டு போயிருக்காரு. போட்டு வாங்கியிருக்கீங்களா? உருட்டி உருட்டி தண்ணியில் உருட்டி விளாடுவீங்க. இது என்னது? போட்டு பார்த்தா இது என்ன கீச்சைனா? எங்க வீடு? சரி, புதுசாக வீடு கட்ட போகிறோன்னு நினைக்கிறேன். அதான் வீடு கீச்சைனில். வேறு என்ன வாங்கியிருக்கீங்க? நிறையா வாங்கியிருக்கீங்களே போல. கிட்ட மார்க்கெட்டே வாங்கிட்டீங்க போலங்க. இது தேங்காய் ஊற்றுனா ஜல்லி மாதிரி. தேங்காய் ஊற்றுனா ஜெல்லி மாதிரி ஆயிருமா? டி, இதெல்லாம் நம்ம சண்டே மார்க்கெட்லேயே கிடைக்கும்டா. வாருவேன். வேற என்ன? இது என்னது? மூஞ்சி மாதிரி இருக்கு. சோடா ஓப்பனர். இந்த மூஞ்சி வாங்குற இது பத்தாத கண்ணாடி கீச்சைனா? ஓகே ஓகே. என்ன போட்டிருக்கேன் இதில்? வேற என்னமோ போட்டிருக்கேன்.
வேறு நிறைய வாங்கியிருக்கீங்க, பரவாயில்ல. மார்க்கெட்டே விலைக்கு வாங்கிட்டான். பின்னாடி ஒருத்தன் தேடிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். கிடச்சிதா? கிடைக்கல. கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளம்பியாச்சு. இப்போ வந்து ஜென்ஷனுக்கு தான் நடந்து போயிட்டுருக்கோம். நாங்கள் வரும்போது ஒரு ஜென்ஷனாக இருந்துச்சு, இப்போ போகும்போது வேறு ஜென்ஷனாக இருக்கு. வழியே தெரியல. ரிட்டர்ன் வரும்போது நல்லா இருந்துச்சு. ரிட்டர்ன் வரும்போது ஆமாம், போகும்போது தான் கொஞ்சம் டாஸ்க் மாதிரி இருந்துச்சு. வரும்போது நம்ம ஆச்சா போச்சா தமிழில் பேசிட்டு வரோம், அவன் ஹிந்தியில் பேசிட்டு இருக்காங்க. ஸோ வரும்போது நாங்கள் நைட்டு வந்தனால ஒரு இடத்த மிஸ் பண்ணோம், அந்த ஃபால்ஸ் மாதிரி. ஸோ இன்றைக்கி வந்து அதை பார்க்கலான்னு ஒரு இது. நாங்கள் யோசிச்சிருக்கோம், மேலே இருக்க என்ன யோசிச்சிருக்கான்னு தெரியல. ட்ரெயின் இருக்கா இல்லையான்னு கூட எங்களுக்கு தெரியாது, போனால் தான் தெரியும். வீடியோ எதுவுமே எடுக்க முடியல. மைக்கு கடலோட கடலாக போயிடுச்சு. நீ சொன்ன யாரா நீ? நான் தான் சும்மா சும்மானு பேரை வச்சுக்கிட்டு சஃபாரில வந்து விழுற, லாரியில போய் விடா. என்னவா டாக்ஸி ஒன்றும் போறீங்க? இல்ல போடா. அவ்வளோ பெருசாலாம் இல்லை கோவா. அவ்வளோ பெருசு தான், ஆனால் என்ன மரம். அதாவது இருக்கிறதுலே எங்களுக்கு அகோடா ஃபார்ட் அது நல்லா இருக்கு. அகோடா ஃபார்ட் நல்லா இருந்துச்சு. அப்புறம் பாகா பீச், அதுதான். வேற எதுவும் பீச் தாங்க கோவானா, வேற எதுவுமே இல்லை.